வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனிஸ்வரனின் உருவபொம்மை யாழ் பேருந்து திரைப்படத்தில் எரிப்பு. சுதந்திர தினத்தின் அர்த்தத்தை அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தென்கொரிய நினைவுக் கல்லறைக்கு விஜயம். ICC தரவரிசையில் நியூசிலாந்து அணிக்கு முதலிடம். இனி விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் போராட்டத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனிஸ்வரனுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அவரது உருவபொம்மை யாழ் பேருந்து திரைப்படத்தில் இன்றைய தினம் எரிக்கப்பட்டது. செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட டெனிஸ்வரனின் உருவபொம்மையுடன் வாகன பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் டெனிஸ்வரனின் உருவபொம்மையை எரித்துள்ளனர். அத்துடன் இந்து சம்பிரதாய முறைப்படி ஒப்பாரி வைத்து வாய்க்கரிசி போட்டு அவரது உருவபொம்மை எரிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் டிப்போவில் இருந்து யாழ் மத்திய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது கண்டன விவரங்களை உள்ளடக்கிய மகஜரின் பிரதிகளை வடமாகாண முதலமைச்சர், ஆளுநர், அரசாங்க அதிபர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரிடம் கையளித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், மேலும் வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து திரைப்படம் எமக்கே வழங்க வேண்டும். எமது கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படின் எமது போராட்டங்களும் தொடரும் என தெரிவித்துள்ளனர். சரியான தெளிவில்லாத முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்றும், எங்களது சம்பளத்தை தான் நிப்பாட்டுவார் என்றும், எங்களை பணிநீக்கம் செய்வார் என்றும் இது மிரட்டலான முறையில் சொல்லியிருக்கிறார். இதற்கு இவர் எங்களை போக்குவரத்து சபைக்கோ எங்களோட போக்குவரத்து சேவைக்கோ எந்த ஒரு அமைச்சிலிருந்த எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு இதுவரை காலம் வழங்கப்படவில்லை. இதுவரை காலம் எங்களது எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கவும் இல்லை. இதே முறையில் இவர் இப்படி சொன்னதனால் இந்த பிரச்சனை கூட இவரது தீர்வுக்கு வரவில்லை. அதனால் இவரது பதவியில் பொறிவரது குடும்பாகியை எரித்துள்ளோம். அதைத் தொடர்ந்து இன்று சகல கட்சி அலுவலகங்களுக்கும் சென்று இந்த எங்களது பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்பாக மகஜர் ஒன்றை கையெழுத்து கச்சேரியில் ஆளுநரை சந்தித்து அவரிடம் மகஜரை கையெழுத்து வந்திருக்கின்றோம். இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்தும் மீண்டும் ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் வரைக்கும் சாதகமான பதில்கள் எங்களது பழைய பஸ் ஸ்டாண்ட் இலங்கை போக்குவரத்து சபை இந்த கையில் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என குறிப்பிடுவோம். சுதந்திர தினத்தின் அர்த்தத்தை அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாளைய தினம் கொண்டாடப்படவுள்ள சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நாளைய தினம் இளைஞர்களான நாங்கள் அடிபணிந்து இருந்த நிர்வாகத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த 69வது ஆண்டை கொண்டாட உள்ளோம். இளைய தலைமுறையினருக்கு நம்முடைய சுதந்திரத்தினதும் இறையாண்மையினதும் முக்கியத்துவத்தின் அர்த்தத்தை எடுத்துக் கூறுவதை விட எமது அரசியல் தலைவர்களுக்கே நம்முடைய சுதந்திரத்தினதும் இறையாண்மையினதும் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதே இன்று முக்கியமாக உள்ளது என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாம் 69வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவது 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நாடு எஞ்சியிருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையிலேயே என்று மஹிந்த ராஜபக்ச அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மாட்டிஸ் தென்கொரிய நினைவுக் கல்லறைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டார். இதன்போது 1950 மற்றும் 1953ஆம் ஆண்டு கொரிய போரின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் ஹான் மின்குவினை சந்தித்து கலந்துரையாடிய ஜிம் மாட்டிஸ் சியோலில் அமெரிக்காவின் ஆதரவினை உறுதிப்படுத்தியதுடன் அணு ஆயுத பாவனைகளுக்காக வடகொரியாவிற்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். வடகொரியா புதிய தொலைதூர ஏவுகணை ஒன்றை சோதனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனைகள் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க புதிய நிர்வாகத்திற்கு ஆரம்ப சவாலாக அமையவுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரின் தென்கொரிய விஜயம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஐசிசி தரவரிசையில் நியூசிலாந்து அணி முதலிடத்தினை தனதாக்கியுள்ளது. இந்திய அணியுடன் இடம்பெற்ற 20-20 போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வி அடைந்ததனைத் தொடர்ந்து ஐசிசி தரவரிசையில் இங்கிலாந்து அணி 6வது இடத்தினை அடைந்துள்ளது. அத்துடன் இந்திய அணி தொடர்ந்தும் 6வது இடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா அணியுடனான போட்டித் தொடரில் இலங்கை அணி தொடரை கைப்பற்றிய நிலையிலும் 8வது இடத்தில் இலங்கை அணி உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.